வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் அந்த பொண்ணும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம் பாட்டி. அவனா எனக்கு உயிர் பாட்டி. அவளுக்கும் அப்படிதான். அம்மா மாதிரி என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா பாட்டி. பாட்டி அவ ரொம்ப நல்ல பொண்ணு பாட்டி. புரியுதுடா, நீ திடீர்னு வந்து சொன்னதும் எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை நேசிக்கிறேன்னு தெரிஞ்சதும் என்னால எதுவுமே சொல்ல முடியல ஆதி. நான் ஒண்ணு காதலுக்கு எதிரி இல்லடா. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல உன்னோட விருப்பம்தான் முக்கியம். ஆனா உன் அம்மாவோட விருப்பம் அவளுக்கு முக்கியம். அவளை எப்படி சம்மதிக்க வைக்க முடியும் சொல்லு? அதுக்காக என்ன நம்பி இருக்கிற பொண்ணை மறந்துட்டு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது பாட்டி. அதனால எப்படியாவது அம்மாட்ட பேசி அவங்க மனசை மாத்தி சம்மதிக்க வச்சுதான் ஆகணும் பாட்டி. சரி, வேற வழி இல்ல. உங்க அம்மா கிட்ட பேசிதான் ஆகணும். அத்தை பொண்ணு மாமா பொண்ண கல்யாணம் பண்றதெல்லாம் எங்க காலம். இப்பதான் அது படிக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்களே. அட சூப்பர் பாட்டி, கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கியே. நான் ஒன்னும் பழைய பஞ்சாங்கம் இல்ல, நானும் அப்டேட்ல தான் இருக்கேன். கல்யாணம்னா அது பெரியவங்க இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைக்கிறது தப்பு. பிள்ளைங்க விருப்பம் தான் முக்கியம். அதுதான் முக்கியமான பாயிண்ட். எக்ஸலன்ட் பாட்டி, கலக்குறீங்க போங்க. பின்ன என்னடா, நீ படிக்கும்போது பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு சுத்தினியா? இல்ல. ஐயோ அதெல்லாம் இல்ல பாட்டி. பின்ன என்னடா, வீட்டுக்கு தெரியாம இந்த லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்களே, அப்படி ஏதாவது லவ் பண்ற பொண்ணோட குடும்பம் நடத்தினியா? ஐயோ பாட்டி, சத்தியமா இல்ல பாட்டி. என் பேரன் பொறுப்பா படிச்சு டாக்டர் ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கான். அதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஓ லவ்வ ராஜ மீனாட்சி ஓகே பண்ணித்தான் ஆகணும். ஐயோ பாட்டினா பாட்டிதான் பாட்டி. உன்ன 60s கிட்னு நினைச்சேன், ஆனா நீ 2K கிட்டலாம் இருக்க. இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, அத்தனையும் கோல்டன் வேர்ட்ஸ் பாட்டி. இதே மூட்ல போய் அம்மா கிட்ட பேசி என் காதலுக்கு சம்மதம் வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ நானா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ராஜ மீனாட்சி முன்னால வந்து என் புள்ள லவ் பண்றான், அதனால அவனுக்கு அந்த பொண்ணையே கட்டி வைன்னு தைரியமா சொல்லுவீங்க? இத பாருங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. அதோ வண்டி வந்துருச்சு, கிளம்புங்க. ராஜ மீனாட்சி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், கிளம்புங்க, அவ்வளவுதான். டேய் பேரண்டி, உங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் காப்பாத்துடா ப்ளீஸ்டா. டேய் பேரண்டி, டேய் ஏதாவது சொல்லுடா. ஆதி, மீனாட்சி மீனாட்சி என்ன மன்னிச்சிரு மீனாட்சி, என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. மன்னிப்பா? உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, கிளம்புங்க. ஐயோ போங்கன்னு சொல்றேன்ல, கூட்டிட்டு போமா. மீனாட்சி இப்படி எல்லாம் செய்யாத மீனாட்சி. மீனாட்சி வேண்டாம் மீனாட்சி, சொன்ன கேளு மீனாட்சி. மீனாட்சி வேண்டாம் வேண்டாம் மீனாட்சி, என்ன முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாத. சொன்ன கேளு மீனாட்சி. மீனாட்சி என்ன அனுப்பாத மீனாட்சி. மீனாட்சி வேண்டாம் மீனாட்சி, சொன்ன கேளு மீனாட்சி. தயவு செஞ்சு வேண்டாம் மீனாட்சி, சொல்றத என்னால முடியாது முடியாது முடியவே முடியாது. ஐயோ பாட்டி, இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதறீங்க? டேய், என் புள்ள பண்ண தப்ப மறந்து என் மருமக ராஜ மீனாட்சி என்ன இந்த வீட்ல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம்டா. நான் போய் உன் லவ் பத்தி பேசினேன்னு வச்சுக்க, எனக்கு முதியோர் இல்லம் கன்ஃபார்ம். ஐயோ பாட்டி, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நான் ஒருத்தன் இங்க இருக்கும்போது உன்னை முதியோர் இல்லத்துக்கு போக விட்டுருவானா? என்ன போக விட்டதே நீதான்டா. யாரு? நானா? நீதான்டா. என்ன வீட்டை விட்டு துரத்தும் போது நீ ராஜ மீனாட்சிக்கு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டடா. பாட்டி, நீங்க என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நடக்க போறத சொன்னேன்டா. அட போங்க பாட்டி, நான் உங்களை நம்பி வந்தா நீங்க போய் இப்படி பயப்படுறீங்களே. மகிழினி பாவம்.